வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நெசவுத்துறையில் நம்மளோட தமிழ்நாடு தான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்குது. அதாவது நெசவாளருக்கு எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை தந்து கொண்டு இருக்கிற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், நெஞ்சமெல்லாம் வாழுகின்ற உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் இருக்கிற போது இந்த நெசவாளர்கள்லாம் தங்களுடைய குறைகளை நீக்கணும். ஐயா, நெசவு தொழிலுக்கு வரி போட்டுட்டாங்க, இது எப்படியாவது குறைச்சி கொடுங்கய்யான்னு சொல்லி அவரிடத்துல கோரிக்கை வைக்கிற போது, நெசவு தொழில் நாங்கள் இந்த வரியை ஏன் குறைக்கணும், நான் உங்களுக்கு முழுசாகவே அந்த வரியை நீக்கித்தரேன்னு சொல்லி சென்வாட் வரி என்கிற வரியை நீக்கி நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு அதாவது எப்படி விவசாயிகளுக்கு 7,000 கோடி கடன்களை ஒரே கையெழுத்திலே ரத்து செய்து தள்ளுபடி செய்தாரோ, அதே போல் நெசவாளருக்கு இந்த சென்வாட் வரி என்கிற ஒரு வரி விதிப்பை இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் கிட்டத்தட்ட அத்தனை வரிகளை நீக்கினார். அதனால தான் இந்த ஜவுளி தொழில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலோச்சிட்டு இருக்குது. ஏன்னா அவர் தலைவர் கலைஞர் மட்டும் அன்னைக்கு இந்த ஜவுளி தொழிலை அவர் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு கூடிய நெசவாளரோட நிலைமை நினச்சி பாருங்கள். ஏன்னா நீ நெசவு தொழிலில் நம்ம வட இந்தியாவுக்கு கூடிய மும்பை போன்ற நகரங்களுக்கு ஈக்குவலாக நம்ம அவங்களோட போட்டி போட்டு நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதே போல் இங்கே இருக்கிற தறி நெய்யறவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்றாரு. கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களினுடைய உற்பத்தி செய்யப்படுகிற இந்த புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறது. அதே மாதிரி பெடல் தறி நெய்யவரங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு உதவித்தொகை கொடுக்கறது. இப்படி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான நிதிகளை அவங்களுக்கு தேவையானதில் அவங்களுக்கு நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கிறது. ஆக ஒரு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நெசவு தொழிலை மிக இதாக நேசிக்கிறார். தனக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி நேசிக்கிறார். ஏன்னா இந்த நெசவு தொழில் மூலமாக தான் இன்றைக்கி மாநில அரசு கொடுக்கக்கூடிய இந்த தைப்பொங்கலுக்கெல்லாம் வழங்கக்கூடிய விலையில்லா வேட்டி சேலையெல்லாம் இந்த நெசவு தொழிலேருந்து தான் அவங்க வாங்கி மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அவங்கள அதனால் அப்போ தான் அந்த நெசவு தொழில் இன்னும் நல்லா இருக்கும், அந்த நெசவாளர் துயர் துடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நெசவாளர்கள் தோழனாகவே இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவரை பெறுவதில் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். இன்னும் நெசவு தொழிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுட்டு வர்றார். ஏன்னா நெசவு தொழில் தலைவர் கலைஞர் எப்படி நெசவாளர் நேசித்தாரோ அதை போல் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவர்களும் நெசவாளர் நேசிக்கிறார். அவரை போற்றுவோம், வணங்குவோம்.